கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 5வது மாதம் முதல் தேதியாகிய இந்த நாள் காலை வேளையிலே ஆண்டுடைய வாக்குத்தத்தமான வசனங்களை தியானிக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதம் முதல் தேதியிலே கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிற வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைமைகள் உலகத்திலே நமக்கு பல பீதியும் கலக்கமும் பயமும் பலவிதமான சூழ்நிலை, ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ளே இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற நிலைமையிலையும் வேறு எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறது, எதற்கு நாம் பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எவ்விதமான காரியங்களுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் என்ன சம்பவித்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு துணையாக அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்றால் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு பெரியதான நம்பிக்கை, அது ஒரு பெரிய சந்தோஷத்தின் காரியமாக இருக்கிறது. அதனாலே கர்த்தர் யாருடனே கூட இருப்பாரோ அவர்களை விரோதமாய் வந்திருக்கிற எந்த சூழ்நிலைமையும், எந்த ஆபத்துகள், எந்த மோசங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கூடாதபடி விலைக்கு பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் காக்காவிட்டால் ஒரு மனிதனுடைய பிரயாசத்தினாலேயோ அவனுடைய திறமையினாலேயோ முயற்சினாலேயோ அவன் எந்த ஒரு பாதுகாப்பை இந்த வாழ்க்கையை சொந்தமாக்கி கொள்ள முடியாது. ஆனபடினாலே அந்த ஆண்டவர் நம்மை காக்கும் தெய்வமாக இருந்து உன்னுடனே இருப்பேன் என்று அவர் சொன்னவர் கண்டிப்பாக நம்மோடு கூட இருப்பார். தேவ பிள்ளைகளே, அதனால் இந்த உலகத்திலே எது நடந்தாலும் எந்த நிலைமையும் கொண்டு நாம் அதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய போக்கிலே நம்முடைய வரவுகளிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய நல்ல சுக பலன்கள் எல்லாம் தந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி நம்மை காக்கக்கூடிய கர்த்தர் அவர் உறங்காமலும் தூங்காமல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதான் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, அதனாலே பகலிலே வெயிலோ இரவில் நிலவோ உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி சங்கீதம் 121 நாம் வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு தெய்வமாக இருக்கும்போது நாம் எதற்கும் கூட பயப்பட வேண்டாம் தான் சொன்னார். பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னுடன் இருக்கிறேன். எரேமியாவுடைய வாழ்க்கையை கூட அவனுக்கு தீங்கு செய்ய, அவனை அழிப்பதற்கு அந்த தேவ மனிதனுக்கு விரோதமாக எவ்வளோ குற்றங்கள் எழும்பினாலும் தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை, நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் பலவிதமான தீமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு உலகம் மனிதர்களெல்லாம் சில வேளை தெய்வ மக்களுக்கு விரோதமாய் பல தீமையான காரியங்களை செயல்படுத்தி அவர்களை கெடுத்துவிட பார்க்கிற சாலங்கள் சூழ்நிலைகள் உண்டு. அவ்விதமான நிலைமை வந்திருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். நமக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் கூட தேவனுடைய சித்தத்தின்படி தான் நமக்கு நடக்க முடியும். அவருடைய சித்தம் அனுமதி இல்லாமல் ஒரு காரியத்தையும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆகையினாலே அவ்விதமான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் ஆண்டவர் தான். அதனால தான் சொன்னார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா, கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் கர்த்தரை உங்களோடு இருக்கிறதை நினைத்து அந்த ஆண்டவருக்கு முன்பாக தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஏனென்றால் அவர் நம்மை காக்கிற தேவன். அப்படியானால் எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. பகலே வேலாக இருந்தால் என்ன, இரவில் நிலவாக இருந்தால் என்ன, எந்த ஒரு காரியமானாலும் சேதப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் நாம் தைரியமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடன் சொல்லுவோம். அந்த ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய வழிகளை பின்பற்றுவோம். அவருக்கு முன்பாக நாம் நம்மை பணிவோடு தாழ்மையோடு நாம் நடந்து கொள்வோம். மெய்யாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த உலகத்திலே நம் வேதத்திலே கூட பார்க்கும்போது கூட தேவ மனிதனாகிய இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எவ்வளவோ சத்துருக்களினால் வரக்கூடிய எதிர்ப்புகளும் போராட்டங்களும் சோதனைகளும் அவருடைய தொடர்ந்து அவரை நெருக்கி கொண்டிருந்தது. சவுல் அவனை வேட்டையாடி கொண்டு இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட பயங்கரமான மரண போராட்டங்கள் தீமைகள் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்தவரும் கூட கர்த்தர் அவருடைய ஜீவனை அவருடைய ஆத்மாவை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆகினால
தேவன் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையிலையும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்ததினாலே தான் தாவீதுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தீங்கும் அவனை அணுகாதபடிக்கு ஆண்டவனை பாதுகாக்க முடிந்தது. எந்த ஒரு தீமையும் ஒட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்து எல்லாவற்றையும் நீங்களாக்கி விடுவித்தார் என்றால் கர்த்தர் கூட இருந்ததுனாலே. அதனாலே தான் உண்மை பார்த்தவர் சொல்லுகிறாரு, நீ உன்னை காக்கும்படிக்கு நான் கூட இருக்கிறதுனாலே உனக்கு விரோதமாய் திரளான கூட்டமாக எழும்பி வரலாம், தனி நபராக எழும்பி வரலாம், அல்லாவிட்டால் பிசாசு எழும்பி வரலாம் நம்மை தீர்ப்பதற்காக, நமக்கு சேதம் செய்வதற்காக. ஆனால் கர்த்தர் காத்து நம்ம எல்லா தீங்களுக்கு விலக்கி நம்மை தப்பிவித்து ரட்சிக்கிற தேவனாக ஆண்டவர் வெளிப்படுவார். ஆமென், அல்லேலூயா. ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே தேவ பிள்ளைகள் தைரியமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து செல்லுவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்று கூட புதுப்பித்துக் கொள்வோம். இந்த சோதனை நிறைந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு பல விதவிதங்களையும் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு. சோதனைகள் இல்லாமல் இல்லை. ஆனாலும் எதனாலேயும் நம்ம விழுந்து போகாதபடிக்கு, தீங்கு வராதபடி, கேடு வராதபடிக்கு நம்மை காக்கும் கர்த்தர் நம்மளோட இருப்பார் என்றால் மெய்யாகவே நம்முடைய வாழ்வில் நாம் தோற்று போக மாட்டோம். நாம் எல்லாவற்றையும் மேற்கொண்டு முன்னேறி வீர நடை போட்டு கடந்து செல்வோம் என்பதற்கு எவ்விதமான சந்தேகம் இல்லை. ஆகையினாலே இந்த காலகட்டங்களிலே தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலை நினைத்தும் நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பேன் சொன்னவர், அவர் நம்மோடு கூட இருப்பார். பாதுகாப்பேன் சொன்னவர் பாதுகாப்பார். உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னால் சகாயம் பண்ணுவார். எதை சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்க்கையை செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமான கர்த்தராக இருக்கபடினாலே தான் நம்மை பார்த்த விதமாய் சொல்லுகிறார். இந்த மாதத்திலே இந்த வார்த்தைக்காய் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் என்னை காக்கும்படிக்கு என்னுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே எதற்கு நான் அஞ்ச மாட்டேன், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுங்கள், நாட்களை கடந்து செல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மையாய் நடத்தி வைப்பார். இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்தபடியினாலே ஆண்டவர் நம்மை இன்னும் இதன்படியான காரியங்களை நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த 5வது மாதத்திலே நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தீமைகள், பல சோதனைகளை நாங்கள் தாண்ட வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரே, எந்த ஆபத்துகளோ, மோசங்களோ, தீமைகளோ, சத்துடைய சூழ்ச்சிகளோ ஒன்றும் எங்களை சேதப்படுத்துவதற்கு இடங்கூடாதபடி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காப்பேன்னு சொன்னதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல ஆண்டு பாதுகாத்து ஒவ்வொரு நாள் வழி நடத்தும் அவருடைய பிரயாணங்கள், அவருடைய எல்லா யாத்திரைகளிலும், எல்லா இடங்களிலேயும், பணி செய்கிற இடங்களிலேயும், எல்லா பகுதியிலையும் கூட கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆதரவாயிரும். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.